இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, நான் வில்லியாவே இருந்துட்டு போயிடுறேன். ஆனா இந்த போட்டியில மட்டும் நீங்க கலந்துக்கோங்க. முடியாது. நீ சொல்லி என்னால அதை செய்ய முடியாது. விஷால், எனக்கு காம்படிஷன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க மியூசிக்ல பெரிய ஆளா வரணும், அதான் என்னோட ஆசை. எனக்காக அந்த போட்டியில கலந்துக்கிறீங்களா ப்ளீஸ்? போட்டியில கலந்துக்கணுமா? உனக்காக நான் ஜெயிக்கணுமா? நீ யாரு? உனக்காக நான் எதுக்கு கலந்துக்கணும்? நீலாம் ஒரு ஆளே இல்ல. உனக்காக அதுல நான் கலந்துக்கணும் வேற. விஷால், நீங்க ஏன் மேல இருக்கிற கோவத்தை அந்த போட்டியில காட்டாதீங்க. நான் அப்ளை பண்ணிட்டேன், அவ்வளவுதான். நீங்க கலந்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க ஒரு கையெழுத்து போட்டா போதும். அதானே? கையெழுத்து மட்டும் தான் போடணும் இல்ல? என் கையெழுத்து போட தெரிஞ்சா அதையும் நீயே போட்டிருப்பல. ஃப்ராட் ஃப்ராட். விஷால் ப்ளீஸ் விஷால், என்ன தண்டிக்கிறதா நினைச்சு உங்க கரியரை நீங்க கெடுத்துக்க வேண்டாம். நீங்க உங்க பர்சனல் கோவத்துக்காக உங்க பேஷனை விட்டுறாதீங்க விஷால் ப்ளீஸ். அதுக்கப்புறம் அந்த பெயின் வாழ்க்கை முழுக்க உங்களை துரத்தும். அது உங்களுக்கு வேணாம் விஷால். ப்ளீஸ் விஷால், போட்டி நாளைக்கு தான் நடக்க போகுது. நீங்க வெறும் சைன் போட்டா போதும் விஷால். ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ் 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 கையெழுத்து போடுங்க. ஏய், நல்ல உன் மதர் ரொம்ப நடிக்காத. நான் இப்படிலாம் ஆனதுக்கு நீதான் காரணம். பாரு, நான் இப்ப இருக்கிற நிலைமையில என்னால பாட முடியாது. ஆள விடு. நோன்னு சொல்லாதீங்க விஷால் ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை இந்த போட்டியில கலந்துக்கோங்களேன். ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் உனக்கு. விஷால் விஷால் விஷால், இந்தாங்க இது பிடிங்க, நீங்களே வச்சுக்கோங்க. விஷால் 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 நில்லுங்க விஷால். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க விஷால் ப்ளீஸ். விஷால் 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 நில்லுங்க. அப்போ நான் உங்க லைஃப்ல இல்லன்னா நீங்க மறுபடியும் பாடுவீங்க, அப்படிதானே? ஆமா ஆமான்னு சொன்னா என் லைஃபை விட்டு போயிடுவியா? சொல்லு சொல்லு, போயிடுவியா? ஏய், நீ மட்டும் என் வாழ்க்கையை விட்டு போயிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா பாடுவேன். விஷால், இப்ப சொல்றேன், நீங்க இந்த காம்படிஷன்ல பாடி ஜெயிச்சிருங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் உங்க லைஃபை விட்டு போயிடுவேன். ஏய், நீ சீரியஸா தான் சொல்றியா? ஆமா. அப்ப ப்ராமிஸ் பண்ணு. பண்ணு. ப்ராமிஸ். நான் உங்க லைஃபை விட்டு போயிடுறேன். அப்போ ஓகே. நாளைக்கு நடக்க போற மியூசிக் காம்படிஷன்ல நான் கலந்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் பண்ணணும். என்ன விஷயம்? நீ என் லைஃபை விட்டு போறேன்னு சொன்னல, அதை செஞ்சுக்காமி. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இப்பவே டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு. நான் உன்னை நம்புறேன். டிவோர்ஸா? இப்பவே இப்படி போட முடியும்? விஷால், நீங்க ஃபர்ஸ்ட் காம்படிஷன்ல வின் பண்ணுங்க. நான் சென்னை போனதும் நீங்க சொன்ன மாதிரி டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தரேன். ஓகேயா? ஐயோ, உன்னை நான் எப்பவுமே நம்ப மாட்டேன். இந்தா, இதுல ஒரு கையெழுத்து போடு. விஷால், என்னது இது? டைவர்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம். நீயும் நானும் மியூச்சுவலா பிரியறோம்னு. இந்தா, இதுல ஒரு சைன் பண்ணி கொடு. விஷால், எப்படி இத உடனே எடுத்துட்டு வந்தீங்க? முன்னாடியே இப்படி யோசிச்சீங்களா? இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. உனக்கு எதுக்கு? நீ சொன்ன மாதிரி நான் மியூசிக் காம்படிஷன்ல கலந்துக்கணும்னா நான் சொன்னதை செய்வேன்னு சொன்னல. இந்தா, இப்பவே நீ என் வாழ்க்கையில இல்லைன்னு இதுல கழுத்து போடு. உங்களுக்கு என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் தான் வேணுமா? ஆமா. சரி, ஓகே, நான் சைன் போடுறேன். அப்பா, இப்பதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த டைவர்ஸ் விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா
நீங்க இதே சந்தோஷத்தோட போட்டியில வின் பண்ண பாருங்க. என்னது வின் பண்ணணுமா? அதுக்கு எவ்வளவு பெரிய காம்படிஷன் தெரியுமா? அதெல்லாம் அவ்வளவு ஈஸியாலாம் ஜெயிக்கவே முடியாது. நான் ப்ராப்பரா பிராக்டிஸ் கூட பண்ணல. ஆ? ஜெயிக்க முடியாதா? என்னோட கண்டிஷன் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சாதான் டிவோர்ஸ், இல்லனா டிவோர்ஸ் கேன்சல். ஏய், நீ என்ன லூசா இப்படி பேசிட்டு இருக்க? ஒரு காம்படிஷனா ஜெயிக்கிற சான்ஸ் இருக்கிற மாதிரி தோக்குறதுக்கும் சான்ஸ் இருக்கு. எவ்ளோ வேகமா வெறித்தனமா இந்த பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்க மட்டும் முடியுதுல? இந்த வேகத்தை அங்க காம்படிஷன்ல காட்டுங்க. வின் பண்ணணும். இல்லனா 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 நீங்க என்கிட்ட மிரட்டி கையெழுத்து வாங்குனீங்கன்னு சொல்லி கோர்ட்ல சொல்லிடுவேன். பாத்துக்கோங்க. இப்பரே இதுக்காகவாது நான் போட்டியில ஜெயிக்கிறேன் பாரு. குட், வெரி குட். ஏய், நீ என் லைஃபை விட்டு போகணும். அதுக்காக இந்த மியூசிக் காம்படிஷன்ல நான் வின் பண்ணி காட்டுறேனா இல்லையான்னு பாரு. குடு. உன் கூட சேர்ந்து பார்க்க இன்னும் அழகா இருக்கு. ராகவ், ஐ லவ் யூ. லவ் யூ டூ. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வர்ஷினி. நானும் தான் ராகவ். கல்யாணம் ஆகி கப்பலா வர வேண்டியது. நோ, வருத்தப்படாத வர்ஷினி. நம்ம சீக்கிரமா இங்க கப்பலா வருவோம். லவ் யூ ராகவ். இந்தாம்மா, இது உங்க என்ட்ரி. தேங்க் யூ சார். 10 மணிக்கு வந்துடணும். ஓகே சார். போங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க ஏய், விஷால். விடு. சார், நான் சென்னையில ரெஜிஸ்டர் பண்ணினே, கையெழுத்து போட வந்திருக்காரு. ஏமா, நான் தானேம்மா உன்னை வர சொல்லியிருந்தேன். மூச்சுக்கு 300 தடவை வீடியோ கால் பண்ணி மறந்துட்டியா? சார், விசாலுங்கிறது நீங்க தானே? வந்து கையெழுத்து போடுங்க. நீங்க மட்டும் இங்க வராம லேட் பண்ணிருந்தீங்கன்னா நானே நேரடியா நீங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து உங்ககிட்ட கையெழுத்து வாங்கியிருப்பேன். அவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்காங்க சார் என்ன உங்க வைஃப். அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. சார், எங்க சார் சைன் பண்ணோம்? கொடுங்க. இந்தாங்க சார், இங்க கையெழுத்து போடுங்க. இங்க போட்டு கொடுத்துட்டு உங்க ஐடி. இத மறந்துடாதீங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு முன்னாடியே வந்துடணும் சார். ஓகேவா? என்ன சார்? 10 மணிக்கு வந்துடணும். தேங்க் யூ சார். Okay. தேங்க் யூ. நாங்க நீங்க நல்லா இருக்கணும் சார். வரேன் சார். வரேம்மா. ஏய், நான் அதையே பார்த்துட்டு வரேன். ராகவ், இது எனக்கு போட்டு விடுங்க. அவ்வளவுதானே, கொடு. எப்படி இருக்கு ராகவ்? சூப்பர். பா. பாவம்டி நீ. உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம என்ஜாய் பண்ற. பண்ணு பண்ணு. இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான்.